நினச்ச பிரஜன் எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது சாண்ட்ரா அவர்கள் ஃபயர் மோடுக்கு வந்து போவாங்க, கண்டிப்பாக யாரையாவது பிடிச்சி பொழக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து யோசித்தேன். பழி வாங்கிறதுக்காக சில சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யோசித்தா கடைசியாக அதில் சிக்கினது யாரா அப்படின்னா திவ்யா கணேஷ் அவர்கள் சிக்கி சின்ன பின்னமாக ஆயிருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன், திவ்யா கணேஷுக்கு தலையும் புரியல வாழும் புரியல அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் திவ்யா கணேஷ். என்னடா திடீர்னு இந்த பொண்ணு என்ன ஏன் மேலே இப்படி கோவப்படுது, எப்போ பார்த்தாலும் நம்மளை மட்டும் போட்டு அடின்னு அடிக்குது, என்னன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு மொழி முழிச்சிருப்பாங்க பாருங்கள். அது வேற மாதிரி ஒரு மொழி. ஆக்சுவலாக இவங்களுக்குள்ளற என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோமா? பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட் வந்து கொடுக்குறேன். ஆக்சுவலாக நேற்றுக்கு வந்து பிரஜன் அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது சாண்ட்ரா வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்லியிருப்பாங்க. அச்சு நீ வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்க, அது நீ வெளியே போய் பார்க்கும்போது உனக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ பிரஜன் சொல்லியிருப்பாப்புல, எனக்கு தெரியலையே என்ன நான் தப்பு பண்ணேன் புரியலையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக அது என்ன, எதுக்காக மீன் பண்ணி சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நேற்றுக்கு எபிசோட்லேருந்து வந்து ஆரம்பிச்சிடலாம், ஓகேவா? நம்ம பிரஜன் அவர்கள் நிஜமாகவே சொல்கிறா அது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் தான். ஏன்னா கடந்த 2 வாரமாக நல்லா பண்ணிட்டு இருந்தாப்புல. ஜம்புலங்கமாகவும் நல்லா பண்ணிட்டு இருந்தார், ஸ்கூல் டாஸ்கில் ப்ரொஃபஸராகவும் சூப்பராக பண்ணிட்டு இருந்தார். இருந்தாலும் மக்களோட ஆதரவு வந்து கிடைக்கல அப்படின்றதுக்காக எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பும்போது சாண்ட்ரா அவர்கள் ஒரு மாதிரி ட்ராமா வந்து பண்ணியிருப்பாங்க. ட்ராமான்னு சொல்லக்கூடாது, ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்க ஃபினான்ஷியலாக ரொம்ப ரொம்ப ஸ்டெபிலிட்டி ரொம்ப குறைவாக இருந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இது ஒரு பெரிய வாய்ப்பு. டக்குன்னு எவிக்டாக வெளியே போனதுனால அவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் பிரச்சனை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேபி இருந்திருக்கலாம் அப்படி கூட, ஓகே. ஸோ பட் எனிஹவ் அது சில பேர் ட்ராமான்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து ரியாலாக வந்து பயங்கரமாக அப்படி அழுதாக அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்கவுங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் தான், ஓகே. பிரச்சனை எவிக்ட் ஆகும்போது இவங்களும் வந்து கூட ஓடுறாங்க, நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி, இவங்க கூடலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் ரம்யா ஜோலாம் உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அக்கா நீங்கள் இவ்வளோ நேரம் எனக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி பண்ணாதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, அண்ணா வந்து வீட்டுக்கு தானே போயிருக்காரு, ஒரு பிரச்சனையும் இல்லை, இது வந்து கேம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாம் வாரம் வந்து வரும்ல, ஒவ்வொரு வாரமும் அவங்களுக்கான ட்ரெஸ் வந்து வரும். அந்த ட்ரெஸ்ஸில் சில குறிப்பீடுகள்லாம் வந்து இருக்கும், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை வந்து வாரம் அனுப்பவும் செய்வாங்க, திரும்பி வாங்கவும் செய்வாங்க. புதுசாக வரும், அதுக்கப்புறம் பழசெல்லாம் கொண்டு போவாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து மடித்து வச்சுட்ருக்காங்க, எல்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க, திரும்பி ஸ்டோர் ரூம் போகிறாங்க, திரும்பி வராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம திவ்யா கணேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லி வராங்க, அப்புறம் எடுத்துகிட்டு போகிறாங்க, வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ட்ரே வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்குறாங்க. ட்ரே, ஓகேவா, ட்ரே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த என்ன அவங்க அந்த ட்ரால் இருக்கு